மகாராஷ்டிரால இருக்க கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல இருந்து கையில பேக் எடுத்துக்கிட்டு ஒரு நபர் அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி வராரு. அந்த நபரை பார்க்கும் போதே ரொம்ப பதட்டமா இருந்திருக்காரு. அவர் கையில வச்சிட்டு இருந்த பேக்கோடையே ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியவும் வந்திருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில காத்துட்டு இருந்த அந்த நபர் அங்க இருந்து ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அந்த ஆட்டோலையும் ஏறி இருக்காரு. ஆட்டோல ஏறினாரே தவிர அவருக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஆட்டோ டிரைவரும் எங்க போகணும் சார்னு கேட்டிருக்காரு. பதட்டம் அடைஞ்ச அந்த நபர் ஒரு ஏரியாவோட பேரை சொல்லி அந்த இடத்துக்கும் போக சொல்லிருக்காரு. ஆட்டோ டிரைவரும் அந்த நபர் சொன்ன இடத்துக்கு ஆட்டோவை ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்படி ஆட்டோவை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது டிரைவருக்கு திடீர்னு அவரோட ஆட்டோல இருந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் வரா மாதிரி தோணி இருக்கு. வெளியில இருந்து ஏதாவது துர்நாற்றம் வந்திருக்கும்னு டிரைவரும் ஆட்டோவை கேஷுவலா ஓட்டிட்டு போயிருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமும் துர்நாற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆட்டோ டிரைவரால அந்த துர்நாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. ஆட்டோ டிரைவரும் இந்த துர்நாற்றம் எங்க இருந்து தான் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா ஆட்டோக்குள்ள அவர் எந்த ஒரு துர்நாற்றம் வரக்கூடிய பொருட்களையும் எடுத்துட்டு வரல. அதனால ஆட்டோவை ஓரமா நிறுத்திட்டு கீழே இறங்கி பின்னாடி எங்க இருந்து துர்நாற்றம் வருதுன்னு தேடி இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நபர் ஆட்டோல ஏறினார் இல்லையா, அவர் கொண்டு வந்த பையில இருந்துதான் அந்த துர்நாற்றம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. உடனே ஆட்டோ டிரைவர் அந்த நபர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது துர்நாற்றம் வருதான்னு கேட்டிருக்காரு. அந்த நபரோ நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த துர்நாற்றமும் வரல, நான் சொன்ன இடத்துக்கு என்ன உடனே கூட்டிட்டு போய் விடுங்கன்னு ஆட்டோ டிரைவரை அவசரப்படுத்தி இருக்காரு. அந்த நபர் பதட்டமா பேசினதை வச்சு ஆட்டோ டிரைவருக்கு அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது. ஒரு முறை உங்க பேக ஓபன் பண்ணி காட்டுங்க, அதுக்குள்ள இருந்துதான் இந்த துர்நாற்றம் வருது ஆட்டோ டிரைவர் கேட்டதும் அந்த நபர் அந்த பேக ஆட்டோலயே விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்கான். அந்த நபர் அங்க இருந்து ஓடி போனதும் ஆட்டோ டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இப்போ என்ன கேட்டுட்டோம், எதுக்காக இந்த ஆளு இவ்வளவு பதட்டமா இங்க இருந்து ஓடி போகணும்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவன் கொண்டு வந்த பேக திறந்திருக்காரு. அந்த பேக திறந்து பார்த்ததும் ஆட்டோ டிரைவர் அலறி அடிச்சுட்டு கீழே விழுந்திருக்காரு. ஏன்னா அந்த பேகுக்குள்ள ஒரு மனிதனோட கை இருந்திருக்கு. உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செஞ்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் சம்பவ இடத்துக்கும் வந்துடுறாங்க. போலீஸும் அந்த பேக ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆட்டோ டிரைவர் சொன்ன மாதிரியே அந்த பேகுக்குள்ள ஒரு கை இருந்திருக்கு. ஆனா அது ஒரு ஆணோட கையா பெண்ணோட கையான்னு தெரியாது. போலீஸுக்கு கிடைச்ச அந்த கை ஆணுடையதா பெண்ணோடையதான்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு இந்த வழக்க முன்னகர்த்தி கொண்டு போக முடியும்ன்றதுக்காக மீட்கப்பட்ட கைய லேபுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கையை செக் பண்ண டாக்டர்ஸ் இறந்து போயிருக்கிறது ஒரு பெண் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதோட அந்த பொண்ணுக்கு வயசு 20ல இருந்து 25 தான் இருக்கும்னு சொல்றாங்க. போலீஸுக்கு கிடைச்சது வெறும் கை மட்டும்தான். அந்த பொண்ணோட உடல் பாகங்கள் எதுவுமே கிடைக்கல. அதனால இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு பெரிய சவாலாவே அமைஞ்சது. முதல்ல பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல எல்லாம் 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க பெண்கள் யாராவது காணாம போயிருக்கிறதா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகியிருக்கான்னு செக் பண்றாங்க. ஆனா போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஸ்டேஷன்லயுமே அந்த வயசுல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே ஃபைல் ஆகல. அடுத்ததா போலீஸ் எந்த ஆட்டோல இருந்து அந்த கையை கைப்பற்றினாங்களோ அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரணைய தொடங்குறாங்க. போலீஸ் அவர்கிட்ட ஆட்டோல வந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்க இருந்து அவரை பிக்கப் பண்ணீங்கன்னு ஒவ்வொரு கேள்விகளா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. போலீஸ் கேட்ட கேள்விக்கு ஆட்டோ டிரைவரும் அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவரோட முகம் எனக்கு நல்ல மனசுல பதிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த நபர் காலையில 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து என்னோட ஆட்டோல ஏறினாரு. அவருக்கு 40ல இருந்து 50 வயசு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் அதிகாரிங்க ஆட்டோ டிரைவர் கிட்ட உனக்கு அந்த நபரை நல்ல அடையாளம் தெரியும்னு சொல்ற, அதனால அடையாளம் காட்டுறதுக்காக நீங்க எங்க கூட வரணும்னு சொல்லிட்டு கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு போறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதும் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. ஆட்டோ டிரைவர் போலீஸ் கிட்ட சொன்னது அந்த நபர் 5:30 மணிக்கு அவரோட ஆட்டோல வந்து ஏறினதா. அதனால போலீஸ் டீம் 4:45 இருந்து பதிவான சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி
சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டு இருக்கும் போது சரியா 4:57க்கு அந்த நபர் பேக்கை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த நபரை பார்த்ததும் ஆட்டோ டிரைவரும் சார் என் ஆட்டோல வந்து ஏறினது இந்த ஆள் தான் சொல்லியிருக்காரு. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த நபர் கூட இன்னொருத்தர் அந்த பேக்கை தூக்கிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவருக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இருக்குமான்னு போலீஸ் யோசிச்சிருக்காங்க. அதனால போலீஸ் ஆட்டோ டிரைவர் கிட்ட உங்க ஆட்டோல அந்த நபர் மட்டும்தான் வந்து ஏறினானா இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாகி இருக்க இந்த நபரும் வந்து ஏறினானான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆட்டோ டிரைவரும் இல்ல அந்த நபர் மட்டும் தனியா வந்துதான் என்னோட ஆட்டோல ஏறினான்னு சொல்லியிருக்காரு. இப்படியே போலீஸ் பல ஆங்கிள் விசாரிச்சு அந்த பேக்கை கொண்டு போன நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபரோட பேரு அரவிந்த் திவாரி. அடுத்ததா போலீஸ் டீம் இந்த அரவிந்த் எங்க இருந்து ட்ரெயின் ஏறினாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல அரவிந்த் திவல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏறினதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அரவிந்த் முதல்ல திவல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல. அங்க வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துதான் திவலுக்கு வந்திருக்காரு. திவல்ல இருந்து கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. இப்படி படிப்படியா போலீஸ் அரவிந்த பத்தி ஒவ்வொரு விஷயங்களையா கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல அரவிந்த் எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறினாருன்னு தேடும் போது மட்மட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துதான் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிருக்காருன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் மட்மட் ரயில்வே ஸ்டேஷன்ல பதிவாகி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயும் அரவிந்த் கையில ஒரு பேக்கோட வெளியே வர்றது தெல்ல தெளிவா பதிவாகி இருக்கு. அரவிந்த் எங்க இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்க எல்லா கடைகள்லயும் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. அப்படி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணும்போது அரவிந்த் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோல வந்திருக்காருன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மட்மட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அரவிந்த கூட்டிட்டு வந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு அரவிந்தோட போட்டோவை காமிச்சு இந்த நபரை எங்க இருந்து மட்மட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் போலீஸுக்கு பதிலையும் சொல்றாரு. அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சவாரியை டிராப் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்காரு. அப்போ அரவிந்த் அந்த ஆட்டோவை வழிமறைச்சு நிறுத்திருக்காரு. ஆட்டோ டிரைவரும் எங்க போகணும்னு கேட்டதுக்கு அரவிந்த் மட்மட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் மட்மட் ரயில்வே ஸ்டேஷன்ல அரவிந்தை இறக்கி விட்டதா போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட அரவிந்தை எந்த இடத்துல பிக்கப் பண்ணீங்கன்னு அந்த அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் டீம் தனித்தனியா பிரிஞ்சு ஆட்டோ டிரைவர் சொன்ன அந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு வீட்லயும் போய் விசாரிக்கிறாங்க. கடைசியா அரவிந்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அரவிந்தோட வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்ல அரவிந்த் மட்டும்தான் இருந்திருக்காரு. அதோட கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பேக் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பேக்ல ஒரு பொண்ணோட கையும் இருந்தது. இந்த கொடூரத்தை செஞ்சது நீங்க தானான்னு கேட்டிருக்காங்க. அரவிந்தும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேகா அதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ் அவங்க சேகரிச்ச எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் காமிச்சிருக்காங்க. இதையெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் அரவிந்தால வேற எதுவுமே பேச முடியல. அடுத்த கட்ட நடவடிக்கையா போலீஸ் அரவிந்த கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து மேற்கொண்டு விசாரணையை தொடங்குறாங்க. அரவிந்த் திவாரி இவரோட வயசு 47. ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கறாரு. இவருக்கு திருமணமாகி 4 பொண்ணுங்க இருக்காங்க. இவருக்கும் இவரோட மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அரவிந்தும் அவரோட மனைவியும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவரோட 4 பொண்ணுங்களையும் இவர் தான் வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. இவரோட முதல் 3 பொண்ணுங்களும் நல்லா படிச்சு அப்ராட்ல போய் செட்டில் ஆகியிருக்காங்க. இவரோட கடைசி பொண்ணு பிரின்சி திவாரி இவர் கூட தான் இருந்திருக்காங்க. போலீஸ் அரவிந்த கைது செஞ்சு கூட்டிட்டு வரும்போது அந்த வீட்ல பிரின்சி இல்ல. அதனால போலீஸ் அரவிந்த் கிட்ட உங்க கடைசி பொண்ணு பிரின்சி எங்க, அந்த பேக்ல இருந்தது உங்க பொண்ணு பிரின்சியோட கைதானான்னு கேக்குறாங்க. போலீஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட அரவிந்த் எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆமா, அந்த பேக்ல இருந்த கை என் பொண்ணு பிரின்சியோட கைதான்னு ஒத்துக்கிறாரு. உன் பொண்ணோட மற்ற உடல் பாகங்கள் எங்க, எதுக்காக இவ்வளவு கொடூரமா உன்னோட பொண்ணையே நீ கொலை பண்ணன்னு போலீஸ் தரப்புல கேக்குறாங்க. அதுக்கு அரவிந்த் அழுதுகிட்டே எனக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க, 3 பொண்ணுங்க நல்லா படிச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆகிட்டாங்க. என்னோட 4வது பொண்ணு பிரின்சி சரியா படிக்க மாட்டா. அவகிட்ட பலமுறை நீயும் நல்லா படிச்சு உன்னோட அக்காங்க மாதிரியே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு பலமுறை அரவிந்த் பிரின்சிக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. அப்பவும் பிரின்சி கேட்காம இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கும் அரவிந்த் பிரின்சிய படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அப்பவும் பிரின்சி விளையாட்டுத்தனமா படிக்காம இருந்ததுனால கோவப்பட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டதா அரவிந்த் போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா போலீஸால அரவிந்த்
அரவிந்த் சொன்ன விஷயத்த நம்ப முடியல. தான் பெத்த பொண்ணு சரியா படிக்கலன்ற காரணத்துக்காக இந்த அளவுக்கு கொடூரமா உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி எந்த அப்பாவும் கொலை பண்ண மாட்டாருன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அதனால திரும்ப திரும்ப அரவிந்த விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அரவிந்தால போலீஸோட கேள்விகளை சமாளிக்க முடியல. உண்மையாவே அவரோட பொண்ணு பிரின்சிக்கு என்னதான் நடந்ததுன்ற உண்மையையும் சொல்றாரு. அரவிந்தோட 4வது பொண்ணு தான் பிரின்சி திவாரி. இவங்களோட வயசு 22. அரவிந்துக்கு பிரின்சிய ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசமா வளர்த்திருக்காரு. என்னதான் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்திருந்தாலும் தன்னோட பொண்ணு வேற ஒரு பையனை காதலிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சதும் அரவிந்த் பிரின்சி மேல கோவப்பட்டிருக்காரு. பிரின்சி காதலிக்கிற விஷயத்த அரவிந்த் நேரடியாவே அவங்க கிட்ட கேக்குறாரு. அதோட உன்னோட நடவடிக்கைய மாத்திக்கணும்னு கண்டிச்சு இருக்காரு. ஆனா பிரின்சி அவங்க அப்பா சொல்ற விஷயத்த கேட்கவே இல்ல. அரவிந்த் இவங்களோட காதலை ஏத்துக்காததுக்கு காரணம் பிரின்சி காதலிச்ச பையன் வேற ஒரு கேஸ்ட சேர்ந்தவன். அதனாலேயே அரவிந்த் இந்த காதலை எதிர்த்திருக்காரு. பலமுறை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த காதல் விஷயத்தினால பலமுறை சண்டை நடந்திருக்கு. ஒரு பக்கம் அரவிந்த் நீ அந்த பையனை மறந்துடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பிரின்சி கல்யாணம் பண்ணா நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. டிசம்பர் 6, 2019 அன்னைக்கு பிரின்சி காதல் விஷயத்தால அன்னைக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடந்திருக்கு. அரவிந்த் அந்த பையனை மறந்துடுன்னு சொல்லியிருக்காரு. பிரின்சி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் இந்த காதலை ஏத்துக்காததுனால பிரின்சி அவங்களோட வீட்டுல இருந்த எலி மருந்தை எடுத்து சாப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரவிந்த் பிரின்சிய தடுத்து நிறுத்தாம அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு அவரோட பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு கேஸ்ட சேர்ந்த பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பிரின்சி அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. அங்க அவரோட பொண்ணு உயிருக்காக போராடிட்டு இருக்கான்றத பத்தி கூட கவலைப்படாம வரட்டு கௌரவத்துக்காக அரவிந்த் உயிருக்கு போராடிட்டு இருக்க அவரோட பொண்ண கொடூரமா வெட்டுறாரு. அரவிந்த் வெட்டினதுமே பிரின்சி துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க. பிரின்சியோட உடலை 3 பாகங்களா வெட்டி ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனி பேக்ல போட்டு பேக் பண்ணிருக்காரு. டிசம்பர் 6, 2019 அன்னைக்கு ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறாரு. ட்ரெயின் போயிட்டே இருக்கும் போது யாரும் பார்க்காத சமயத்துல வெளியில ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அந்த பேக்கை தூக்கி வீசிருக்காரு. டிசம்பர் 7, 2019 அதே மாதிரி 2வது ஒரு பேக்கை ட்ரெயின்ல எடுத்துட்டு போய் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில வீசிருக்காரு. அதே மாதிரிதான் 3வதா அந்த பேக்கை எடுத்துட்டு ட்ரெயின்ல போகும்போது அன்னைக்கு ராத்திரி ட்ரெயின்ல இருந்த எல்லாரும் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அந்த பேக்கை அவரால் வெளியே தூக்கி வீச முடியல. வேற வழி இல்லாம கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பேக்கை எடுத்துக்கிட்டே இறங்கிருக்காரு. அங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அந்த பேக்கை வீசிடலான்னு நினைச்சுதான் அன்னைக்கு காலையில கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்த ஒரு ஆட்டோல ஏறி இருக்காரு. ஆனா ஆட்டோ டிரைவருக்கு பயங்கரமான துர்நாற்றம் வந்ததுனால ஆட்டோ டிரைவர் அரவிந்த கேள்வி கேட்டாரு. அவர் அந்த ஆட்டோவை விட்டு ஓடி போனதுனால போலீஸுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சு இந்த கொலை சம்பவமே வெளிச்சத்துக்கும் வந்தது. இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம போய் பாருங்க. டெலிகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணிருக்கேன். பிரின்ஸோட உடல் பாகங்கள் இருந்த 2 பேக்கை தூக்கி வீசின இடத்தையும் போலீஸ் அரவிந்த் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 பேக்கையுமே கைப்பற்றிருக்காங்க. போலீஸ் அரவிந்துக்கு எதிரா எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சு கோர்ட்லயும் நிறுத்திருக்காங்க. இப்போ தன்னோட மகளைய கொலை பண்ண குற்றத்துக்காக அரவிந்த் திவாரி ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.